ஒரு மென்மையான புன்முறுவல் அவர்கிட்ட இருந்தது. அவர் வந்து கேட்டுட்டு அப்படிங்களா நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்ற அது ரொம்ப இனிமையான ரொம்ப கார்டியலா, அதாவது ஒரு முதலமைச்சர் ரொம்ப எளிமையா இயல்பா நம்ம வந்து நம்மளோட பேசுற மாதிரியே வந்து ரொம்ப இயல்பா எளிமையா இருந்து அது எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. இனிமேல் அது வந்து நான் வெளிவந்த பிறகு அது வந்து அவரோட உள்கட்சி பிரச்சனை இல்ல அதுக்கு அவருக்கு வந்து இனிமேல் வந்து அவருடைய வழக்கறிஞர் இனிமேல் அண்ணா அவரு வந்து முடிவு பண்ணி அவர் யார வழக்கு நடத்த சொல்றாங்க அவங்க பார்ப்பாங்க. அறிமுகப்படுத்தப்பட்டேன் வந்து அவருடைய வழக்குகள் வந்து நடத்தி இருக்கின்றதும் அதனுடைய பொறுப்புல இருந்தோன்றதும் வந்து முதலமைச்சருக்கு வந்து சொல்லப்பட்டது. அறிமுகப்படுத்த உடனே அவர் வந்து அதுக்கான ஒன்றும் இல்லை, ஒரு மென்மையான ஒரு புன்முறுவல் இருந்தது அவர்கிட்ட. அது பிறகு மற்ற விஷயங்களை வந்து அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. திருப்பி திருப்பி ஏன் கேக்குறீங்க தெரியல. அவர் நானும் சொல்றேன், ஒரு மென்மையான புன்முறுவல் அவர்கிட்ட இருந்தது. அவர் வந்து கேட்டுட்டு அப்படிங்களா நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்ற அது ரொம்ப இனிமையான ரொம்ப கார்டியலா, அதாவது ஒரு முதலமைச்சர் அந்த ஒரு இது எல்லாமே ரொம்ப இயல்பா ஒரு வந்து ரொம்ப எளிமையா இயல்பா நம்ம வந்து நம்மளோட பேசுற மாதிரியே வந்து ரொம்ப இயல்பா எளிமையா இருந்து அது எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. இனிமேல் அது வந்து நான் வெளிவந்த பிறகு அது வந்து அவரோட உள்கட்சி பிரச்சனை. அதுல இருக்கும்போது நான் வந்து கருத்து சொல்லலாம். நான் வெளியே வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகிறது. அதுல வந்து நான் கருத்து சொல்வது வந்து அது முறையாக இருக்காது. அது வந்து என்னுடைய இயல்பம் அல்ல. இல்ல அதுக்கு அவருக்கு வந்து இனிமேல் வந்து அவருடைய வழக்கறிஞர் இனிமேல் அண்ணா அவரு வந்து முடிவு பண்ணி அவர் யார வழக்கு நடத்த சொல்றாங்க அவங்க பார்ப்பாங்க. நான் நடத்துவது அது பொருத்தமா இருக்காது. ஒரு கட்சியில இணைந்து இந்த கட்சியில பயணத்தை ஆரம்பிச்ச பிறகு ஒரு மாற்று கட்சி தலைவருக்கு வழக்கு நடத்துவதுன்றது அது வந்து பொருத்தமாவும் இருக்காது, சட்ட ரீதியாகவும் சரியில்லை. அதனால அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா அரசியல்ல வந்துட்டு ஊழலற்ற ஆட்சி அமைக்கணும் என்ற அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சியினுடைய பயணத்துல வந்து என்னை இணைத்துக் கொண்டிருந்தேன். இப்ப வந்து அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக இன்றைய தினம் அந்த அரசியல் மாற்றத்தையும் இந்திய அளவில் பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே நம்முடைய முதல்வருடைய செயல்பாடுகள் பணிகள் மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் ஆக சிறந்த ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது. இன்றைய தினம் கடந்த 3 மாத ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்த ஊழலற்ற ஆட்சியை முன்னெடுத்து பல்வேறு நிலைகள்ல வந்து நம்முடைய முதல்வர் இந்த அரசு வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருது. அது மட்டுமல்லாது சமூக நீதி, பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் மாநில சுயாட்சி, இது போன்ற பல்வேறு நிலைகள்ல வந்துட்டு அவர்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது. அந்த செயல்பாடுகளை நம்முடைய அதாவது மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய விதமாக ஒட்டுமொத்த தேசத்துல வந்து இன்னைக்கு குறிப்பாக இருக்கக்கூடிய இந்த ஊழலற்ற ஆட்சி அதுதான் முன்னணியில இருக்கக்கூடிய விஷயம். இங்க இந்த அரசியல்ல பாத்தீங்கன்னா இந்த ஊழலற்ற ஆட்சி தான் ஒட்டுமொத்த தேசத்திலும் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. அதை ஒட்டிய பயணத்துல வந்துட்டு நம்முடைய முதல்வர் சிறப்பாக பணியாற்றுவதாலும் அந்த சமூக நீதி, நம்முடைய மாநில சுயாட்சிக்கான முன்னுரிமைகளை கொடுத்து பெண்கள் பாதுகாப்பு இது போன்ற விஷயங்களை முன்னெடுத்து நடத்துவதால் நான் தற்சமயம் இதுல இணைத்துக் கொண்டேன். ஆகவே அந்த பயணத்துல இணைந்து செயலாற்றுல மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் இருக்கிறது. கண்டிப்பா அவர் இன்றைய தினம் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு, அவர் அதை அங்கீகரித்து அதை வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த அவரை பார்க்கும் போதே அந்த இந்த இந்திய தேசத்தின் மாற்று முகமாக அவர் இருக்கிறார். அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்குது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த சந்திப்பு இருந்தது. ஆகவே அந்த பயணத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன். நினைக்கிறேன் இல்ல காப்பாற்றலாம் இல்ல, அவர் அண்ணன் சீமானுடைய வழக்குகளை தொடர்ந்து பல வருடங்கள் நடத்தியவன். அதனுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவின் மாநில செயலாளராக இருந்தவன். அதன் பிறகு அந்த கட்சியிலிருந்து நான் வந்து விலகி சென்ற மாதம் சட்ட அமைச்சர் மாண்புமிகு திரு நிர்மல்குமார் அவர் முன்னிலையிலே நான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தேன். இன்றைய தினம் முதலமைச்சர் வந்து திரு ஜோசப் விஜய் அவர்களை நேரில் சந்தித்தோம். மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அந்த சந்திப்பு மிக மிக இனிமையாக ரொம்ப அற்புதமான ஒரு சந்திப்பாக இருந்தது. மிகுந்த வாஞ்சையோடு வந்து முதலமைச்சர் எங்களை வந்து வரவேற்றார்.
ஒவ்வொருவரும் என்னையும் சரி நண்பர் வேல்முருகன் அவர்களையும் சரி சட்ட அமைச்சர் அவர்கள் ஒரு முதலமைச்சரிடம் ஒரு நிறைவான ஒரு அறிமுகத்தை செய்து வைத்தார். அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் நாங்கள் வந்து முதலமைச்சருடன் உரையாடும் போது முதலமைச்சர் பல்வேறு சில சட்ட ரீதியான சில விஷயங்களையும் பேசினோம். எனவே இந்த நண்பர் வேல்முருகன் குறிப்பிட்டது போல் ஊழலற்ற மாபெரும் கடந்த 40 ஆண்டு காலமாக நாம் பார்த்து வந்த மாபெரும் ஊழலான அந்த ஆட்சி முறையை ஒழித்து கட்டி, அதோடு மட்டுமல்லாமல் ஊழல் ஒழித்தது மட்டுமல்லாமல் வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கு வாங்கலாம், அதில் வெற்றி பெறலாம் என்ற மாபெரும் அந்த கேடுகட்ட அரசியலும் உடைத்தெறிந்த முதலமைச்சர் தான் நம்மளுடைய முதலமைச்சர். அது மட்டுமல்லாமல் இந்த காசு கொடுத்து வாக்கு வாங்கி வெற்றி பெறலாம் என்ற அந்த அரசியலை அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய மகனோ மகளோ அதே அரசியலுக்கு உள்படக்கூடாது அப்படின்ற அந்த அரசியல் கேடுகட்ட அரசியல் அவர்களை நோக்கி செல்வதை தடுத்து நிறுத்திருக்க. வருங்கால சமுதாயம் ஒரு தூய்மையான ஒரு நேர்மையான தலைமையை தேர்ந்தெடுப்பதற்கான பெரிய வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். அந்த ஒரு இதுதான் நான் பார்க்கிற மிக மிக முக்கியமான விஷயமாக, அதாவது அவருடைய சாதனையாக. இந்த 3 மாத காலத்தில் என்ன சாதனை என்று சில பேர் கேட்கலாம். நான் பார்ப்பது இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அவருடைய வெற்றி என்பது வெறும் தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி அல்லது முதலமைச்சர் ஜோசப் விஜயுடைய வெற்றி மட்டுமல்ல. நான் பார்ப்பது ஒட்டுமொத்தமாக 80% மேலான தமிழக மக்களுடைய வெற்றியாக தான் பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த ஊழல் மட்டுமல்ல, காசு கொடுத்து வாங்கும் வாக்கு முறையும் அதை உடைத்தெறிந்து ஜாதி மதம் இது அத்தனையும் கடந்து ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருப்பது முதல் முறையாக கிட்டத்தட்ட 50 ஆண்டு அரசியலே மிகப்பெரிய சாதனை செய்திருக்கார். அதற்காக தான் நான் இந்த தமிழக வெற்றிகளை இணைந்து கொண்டேன். அந்த இணைப்புக்கு பிறகு இன்று சட்ட அமைச்சர் மாண்புமிகு நிர்மல்குமார் அவர்கள் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். அதற்காக நான் சட்ட அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.